ஹலோ கைஸ், another வீடியோ. இன்றைக்கி ப்ரீடிங் செட்டப் எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபிஷ்ஷஸ்க்கு இன்றைக்கி நம்ம பேண்டா மாலிஸுக்கு தான் ப்ரீடிங் செட்டப் போட போகிறோம். நம்மளோட பெரிய பெரிய கெண்டை மீன்லாம் நம்ம கீழே செட் பண்ணியிருக்க பாண்டில் விட்டனால பார்த்தீங்கன்னா இதில் நம்மளோட மாலிஸோட வெரைட்டி ஆஃப் கப்பி மாலிஸோட குட்டி இப்போ ரொம்ப ஹெல்த்தியாகவே இருக்குது. ரொம்ப பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்கனால சீக்கிரமாகவே வளர்ந்துடும். ஃபுட்டெல்லாம் எடுக்குது. இல்லை என்னன்னா நம்மளோட இந்த ஜாப்பனீஸ் பண்ணாமலையோட கண்ணு தான் கைஸ் ரொம்ப கொடூரமாகி போய் கிடக்குது. இல்லை கைஸ், வயிறு எவ்வளோ குண்டாக இருக்குன்னு. அவனோட கண் என்னாச்சுன்னு தெரியல, ஆனால் அவனை வச்சுதான் இப்போ நம்ம ப்ரீடிங் பண்ண போகிறோம். ஆல்மண்ட் லீஃப் போட்ட வாட்டர், இதில் ஒரு வாட்டர் இருக்குது, அது நம்ம இந்த டப்பில் தான் ப்ரீடிங் போட போகிறோம். இப்போ நம்ம போட போகிறதுக்கு நம்மளோட ஃபிஷ்ஷஸ்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வாளியை செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வாளியில் உள்ள ஃபுட்ஸ் காடு இதில் கொஞ்சம் ஈரமாக இருக்குது. சரி ஒன்று பார்த்துக்கோம், இது கொஞ்சம் ஓட்டையில் இருக்குது, அதனால தான். சரி காய்ஸ், போட்டுருமா காய்ஸ்? ஓகே காய்ஸ், பர்ஃபெக்ட். இப்போ இதுக்குள்ளார போட்டாச்சு. இந்த வாளிக்குள்ளார நம்மளுக்கு ப்ரீடிங் செட்டப்புக்கு தேவையான வாளி கிடச்சிச்சு. டேமேஜ் இருக்குதான்னு நல்லா ஊற்றி பார்த்துங்க. தண்ணி ஊற்றி பார்த்தேன், எனக்கு எதுவும் அப்படி எதுவும் பெருசாக தெரியல. ஓகே தாங்க, கொஞ்சம் சூப்பரான ப்ரீடிங் டப்பா. இப்போ நம்ம டேங்க்கில் இருந்தே அளவாக தண்ணி எடுக்கலாம்னு பார்த்தேன். குட்டியெல்லாம் வருது. இப்போ அளவாக நம்ம தண்ணி எடுத்துக்குவோம். இவ்வளோக்கு எடுத்துருக்கோம் கைஸ். இப்போ நம்ம நார்மல் வாட்டர், காவி தண்ணியோ மினரல் வாட்டரோ, உங்கள் ஃபிஷ்ஷஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுற வாட்டர் எதுவோ அதை ஊற்றிக்கணும். போதும் கைஸ். இதுவே கொஞ்சம் ஓவர் தான் கைஸ். இன்னும் கொஞ்சம் வாட்டர் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம டேங்கில் ரிலீஸ் பண்ணக்கப்புறம் இந்த பக்கெட்டு கொஞ்சம் தண்ணியாக எடுத்து வச்சுக்கோம். வீட்டில் வச்சிட்டோம். இப்போ நம்ம ஒரு சின்ன டப்பா எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், எடுத்துட்டாச்சு. இப்போ அதேமாரி நம்ம ஃபிஷ்ஷஸை பிடிக்கிறவங்களோட ப்ரீடிங் நெட்டை வச்சு பிடிச்சிக்கலாம். அதுக்கு நமக்கு தேவை ப்ரீடிங் நெட். ஓகே கைஸ், ப்ரீடிங் நெட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபிஷ்ஷஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவு ஃபிஷ் கலெக்ட் பண்ணிட்டாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மேலுக்கு 2 ஃபீமேலில் போட போகிறோம். நம்மளோட மேலோட கண் ஏன் இந்த மாதிரி ஆச்சு தெரியல கைஸ். என்ன பண்ணுறதுன்னு இல்லை. இது செத்துருச்சுன்னா அவ்வளோ ப்ரீடிங் பண்ணுறது கஷ்டமாக போயிடும். ஜாப்பனீஸ் பேண்டா மாதிரிங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டமாக போயிடும். கிராஸ் தான் கிடைக்கும். அதனால தான் அது என்ன மெடிசன்லாம் போட்டு பக்குவம் பண்ணிட்டு எதுவும் ஆயிருக்கான்னு தான் பார்த்தேன். நல்லா இந்த மீன் மற்றபடி. அப்புறம் நம்மளோட ஷார்க் தான் எதுவும் அதோட சைடில் உள்ள ஃபிங்ஸை வச்சு எதுவும் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம தேவையில்லாத இந்த மௌலி, அதாவது இந்த மாலியை பார்த்திங்கன்னா எடுத்துக்குவோம். இதோட பேரண்ட்டாக தான் நினைக்கிது அதனால் அது ப்ரீடிங் செட் ஆகாது. இதை நம்ம எடுத்துக்கலாம் கைஸ். டேங்க்கில் இருக்க தண்ணியோடு அப்படியே கொண்டுட்டு போயிட்டு இதை விட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான எல்லோ மெடிசன், எல்லோ மெடிசன் தீர்ந்துருச்சு கைஸ். சரி, என்கிட்ட ஒரு வாட்டர் இருக்குது, சால்ட்டு கண்டென்ட் நிறையா உள்ள வாட்டர். அந்த வாட்டர் தூக்கி அழகாக இதுக்குள்ளார மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஊற்றிட்டு எல்லோ மெடிசன் தீர்ந்துருச்சு. மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதில் இறக்கி விட்டுறலாம் கைஸ். பொறுமையாக இறக்கி விட்டுறோம். இப்போ சின்ன பவுல் கிடைக்கிறதுனால மீன் ரொம்ப யாருங்க ப்ரீடிங்க்கு ஓரளவு இந்த டப் செட் ஆயிடுச்சுங்கிறது இதுக்கு பொருந்தும். இது ஏன்னா கொஞ்சம் ஓரளவு லார்ஜ் சைஸாக வளர்ந்துருச்சு.
இந்த சைஸில் வளர்ந்துருச்சு, இந்த சைஸில். அதனால தான் ப்ரீடிங் போடுறேன். இப்போ நம்ம போட்டிருக்கோம். இது மேலக்கா நம்ம கண்டிப்பாக நெட் போட்டே ஆகணும். பார்த்தீங்களா கைஸ்? ஓகே கைஸ், இப்போ நெட் போட்டாச்சு. எதுக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இது பேர் யானை அடிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கல்லை வச்சு மேலே லைட்டாக ஒரு கோட்டிங் ஊற்றுக்கும், ஆக்சிஜன் போகிற அளவுக்கு இந்த மாதிரி. இப்போ ஓகே காய்ஸ், நம்மளோட ப்ரீடிங் செட்டப் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இது மீண்டும் எப்படி திரும்ப இது பண்ணுறதுங்கிறது அடுத்த வீடியோவில் போடுவோம். இப்போ நம்ம ஃபஸ்ட் டே சூப்பராக ஒரு ப்ரீடிங்குக்கு செட் ஆயிடுச்சு. மீன்லாம் எடுத்தோடனே ஃபீமேல் அதோட வேலையை, மேல் கரெக்டாக அதோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஓரளவுக்கு கவர் பண்ணிக்கலாம். ஓ மை காட், ஆல்மண்ட் லீஃப் ஆட் பண்ண மறந்துட்டோம். இதனால் பார்த்திங்கன்னா திரும்ப நம்மளோட நெட்டை இப்போ எடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்மளோட ஃபிஷ்ஷை பிடிச்சிக்கலாம். அந்த டப்பில் போட்டுக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த ஒரு வாட்டர் பாட்டில் கணக்கில் ஆல்மண்ட் லீஃப் வாட்டர் எடுத்துக்கலாம். ஒரு வாட்டர் பாட்டில் கணக்கில் ஆல்மண்ட் லீஃப் வாட்டர் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றலாம் கைஸ். அதனால் நான் கொஞ்சம் ஓரளவு டேங்க்குக்கு என்னோடய ப்ரீடிங் செட்டப் டேங்க்கை பொறுத்து ஊற்றிக்கிறேன். நம்ம சின்னதாக வச்சாதாங்க ஸ்மேலுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் ப்ரீடிங் பண்ண. எடுத்து வச்ச டப்பில் கூட ப்ரீடிங் பண்ணியிருக்காங்க, ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக லீஃப் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரி ஓகே காய்ஸ், இப்போ நம்மளோட இந்த யானை அடிக்கல்ல திருப்பி விட்டுட்டு சுத்தம் பண்ணிட்டு இந்த இலையா ரெடி. ஓகே, இப்போ நம்மளுக்கு தேவை இப்போதைக்கு என்கிட்ட நைஃப் இருக்குது, அதை எடுத்துக்கலாம் கைஸ். ஓகே கைஸ், இப்போ இந்த நைஃபை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டாச்சு. இல்லை நான் ஃபிஷ்ஷோட வயிற்றெல்லாம் கிழிச்சு குட்டியெல்லாம் எடுப்பேன். இந்த பகுதியை வெட்டி எடுக்க போகிறோம். நம்ம சென்டரில் இப்படி போட்டு ரெண்டாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணதை பிச்சு பார்ப்போம். கீழே விழுந்திருக்கு, ஆனால் பிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னொரு கீழே போட்டுக்கலாம். ஓகே கைஸ், இப்போ ரெண்டாக பிரிச்சாச்சு. பார்த்திங்கன்னா இதையும் ரெண்டாக அப்படியே வெட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு இப்படி ஒன்றா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த விலையை அப்படி சென்டரில் பார்த்து ஈக்குவலாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ வெட்டிட்டாச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் பிக்கஸ்ட் ஏரியா பார்த்து ஒரு லீஃப் போட்டுக்கலாம். அடியில் அருமையாக செட் ஆயிடுச்சு அந்த லீஃப். மிச்சத்தில் இருக்கிறதுல நம்ம இந்த வாட்டர் ஓலை பியூரிஃபை ஆகிடுச்சு. அதனால் இதில் ஒன்று போட்டுக்கலாம். கைஸ், இந்த டேங்க்லேயும் ஒன்று. இந்த பிக் சைஸ் லீஃபாக பார்த்து இதில் ரெண்டாக போட்டுக்கலாம் கைஸ். இப்போ ரெண்டாக போட்டாச்சு. இப்போ அப்படியே கொஞ்சோண்டு ஆல்மண்ட் வாட்டர் ஆட் பண்ணிட்டாச்சு. இப்போ டேங்க் அளவு ஓகே. இப்போ டேங்க்கில் ப்ரீடிங் ஆகியிருக்க நம்மளோட ஃபிஷ்ஷை அப்படியே தூக்கிட்டு வந்து அப்படியே விட்டுட்டாச்சு. கரெக்டாக ஜம்ப் பண்ண பார்த்துச்சு, தடுத்துட்டாச்சு. இப்போ இந்த வாட்டரை டேங்க்கில் போய் ஆட் பண்ணிக்கலாம். குட்டியாக நல்லா ஆக்டிவாக சுற்றி இருக்குது. நம்ம திரும்ப ப்ரீடிங் பண்ணணும். கப்பி வேறு செம்ம குண்டாக இருக்குது, ஃபுட்டு சாப்பிட்டு மேல் கப்பி. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ இது மேலுக்கு நம்ம கல்லை போட்டுக்கலாம். ஓகே கைஸ், இப்போ எடுத்துட்டாச்சு. இப்போ இதில் போட்டுடலாம். ஓகே கைஸ், போட்டுட்டாச்சு. அதே மாதிரி கொஞ்சம் ஏர் வர்ற மாதிரி நம்ம போட்டிக்கலாம். இப்போ நல்லா ஓரளவு ரொம்ப ரெடி ஆகிட்டார்.
இந்த பிளாக் டெயில் ஃபிஷ்ஷை விட அது ரொம்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. இப்போ நம்மளுக்கு கூடிய சீக்கிரத்தில் ப்ரீடிங் நடக்கும்போது அவ்வளோதாங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்கன்னா தான் நம்ம ஃபிஷ்ஷை பற்றி அதிகமான வீடியோ போடலாம். அதே மாதிரி நீங்கள் சொல்கிற ஃபிஷ்ஷை நம்ம வளர்க்கலாம். நீங்கள் சொல்கிற கமெண்ட் பண்ணுற ஃபிஷ்ஷை நான் வளர்த்து காட்டுறேன் நண்பர்களே. என்னால் அரைப்பேமா அந்த மாதிரி ஃபிஷ் தான் வளர்க்க முடியாது. அலிகேட்டர் கார் சம்திங் என்னால் வளர்க்க முடியும். அதனால் கொஞ்சம் ரொம்ப லார்ஜ் சைஸ் இல்லாமல் அழகாக ஃபிஷ் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற ஃபிஷ்ஷை எப்படி வளர்க்குறது, எப்படி நீண்ட நாள் வளர்க்குறது, எப்படி ப்ரீடிங் பண்ணுறது, எப்படி குட்டியெல்லாம் காப்பாற்றுறது, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் மீண்டும் மீண்டும் போடுறேன். அதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணாதான் உங்களுக்கு என்ன தேவைங்கிறது எனக்கு நல்லா தெரியும் கைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.